பிரிவு ஷோ போட்ட அன்னைக்கு நான் என் ஆபீஸ்ல இருந்தேன். என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க, போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்ப என் நண்பர் சொன்னாரு, இங்க பார், கவனமா இருந்துக்க, பத்திரிக்கை ஷோ ஓடிக்கிட்டு இருக்குது, வெளியில வர்றப்ப நின்னு வச்சுக்க. அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவன ஆபரேஷன் எடுக்க அனுப்பி விட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல, அந்த நிலைதான். அந்த டோரை ஓபன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்க இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால கவனமா அது 2-3 பேர்லாம் சொன்னாங்க. அவர்லாம் இந்த பக்கம் வந்தாண்டா நீ அந்த பக்கம் போயிரு, அவர் அந்த பக்கம் வந்தாப்லாண்டா இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க. அப்ப இந்த பக்கம் இல்லை, சரின்னு சொல்லி இங்க வந்துட்டேன். உனக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்றது பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு. இங்க இன்டோர் பிளாக் முடிஞ்ச உடனே ஒரு போன் வந்துச்சு. வழக்கம் போது விடுதலையில சொல்ற மாதிரி சாவித்திரி அக்கா போன் வந்துச்சு. நீ நல்லா இருப்பாக்கா, போன உயிரை அப்பப்போ புடிச்சு இழுத்து விட்டுற, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல் அரிச்சிருச்சு தம்பி. அந்த இடைவெளி விடுறப்ப அத்தனை பேருக்கு தம்பி அப்படின்னாரு. சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி, நிறைய நண்பர்கள், அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் போன் பண்ணீங்க. பயங்கரமா தைரியம் வந்துச்சு. ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை காட்டி போட்டு சட்டை எடுத்துக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல, முடிவு பண்ணிக்கு செகண்ட் ஹாப் இருக்கு அப்படின்னாப்புல. இல்ல வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்டோர் பிளாக்கே நம்மளை காப்பாற்றிடுவாங்க, திட்ட மாட்டாங்க, வாங்கன்னு வந்துட்டேன். இங்க வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு, அவர் இங்க உட்காந்துருக்காப்புல, இங்க வந்துருந்தாப்புல. அப்புறம் அவர் அங்க உட்காந்துருக்காரு, அங்கிட்டு போயிருந்தாங்க, என்ன ரவுண்ட் அடிக்க விட்டாங்க. விடுங்கடா, உள்ள கொஞ்சம் அமைதியா தான் இருக்காங்க, அப்ப படம் பிடிச்சு போச்சு, ஒரு பேசாம இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுக்கு நான் நின்றுவோம்டா அப்படின்னு. இந்த டோர்கிட்ட வந்து நின்றுங்கண்டாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பட்டத்தோடய வந்து அப்படியே ஒன்று பயில்வான் ரங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு. கடவுளே, நெஞ்ச பிடிச்சிட்டேன். அண்ணே என்ன பண்ண காத்திருக்காரு தெரியலையே, நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு ஒரே வார்த்தையில. சிறப்பு, அற்புதம்ட்டு போயிட்டாரு. முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட். இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில, உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு, ஒன்னு கூட குறையில. அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க. முதல் நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடுச்சு. அவ்வளவு சந்தோஷம். தியேட்டர் அண்ணவங்க எல்லாமே சொன்னாங்க, இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்க வெற்றிமாறன் எங்கிட்ட, அதாவது இந்த கிடமாட்டு கண்டுக்கிட்டு ஒரு 1000 கண்டுக்குட்டி இருக்கும், அதுல இருந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாடை தேர்ந்தெடுக்கணும். அப்ப பல பேர் சொல்லுவாங்க, அந்த கண்டுக்குட்டியை தூக்குண்டு வாங்க, இந்த இது பாருங்க நல்லா வரப்ப போட்டு முட்டுதுங்க, இது எடுங்கன்னுவாங்க. அது யாரு போனாலும் கெட்ட விட மாட்டேங்க, அந்த கண்டை தூக்குங்க, அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க, அதை எடுங்கன்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னுவாங்க. ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும், அந்த கண்டை தூங்குண்டுவாங்க. அதிலே வெற்றிமாறன், அவளை கண்டு இருக்கப்ப அந்த கண்டுக்கிட்டு தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டுக்கிட்டு அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு 2வது மேடையில் வந்து நின்றுச்சு. அண்ணே மறக்கவே மாட்டேங்கிறேன். இது இன்னும் எப்படி போனாலும் அதே அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைன்னே, என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே, உங்களை கையை கூப்பிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்கண்ணே. ரிலீஸுக்கு முதல் நாள் அப்பதான் நம்ம காமெடினா வந்து பழகிட்டோமா, இந்த கதை நான் ஆனது இல்லை, மற்றபடி மேற்படி விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில. அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கிருந்து அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு. லாஸ்ட் நேரத்தில், சூரி சார் ஒரு நிமிஷம், இங்க நாராயணன், திருச்சி நாராயண்கிட்ட கொடுக்குறேன், அண்ணே கொடுங்கண்ணே. அண்ணே வணக்கம். வணக்கண்ணே, காலையில் வந்துரும்ல அண்ணன், ரிலீஸ் ஆயிடும்னே. கேட்கல, ரிலீஸ் ஆயிடும்னே. சரி சரி, ஒரு அமௌண்ட் இப்போ கொடுக்குறோம். சரிங்கண்ணே, உங்களுக்கு தான் கேட்குறேன், கொடுக்குறோம் கொடுங்கண்ணே. இல்ல உங்களுக்கு கேட்டு தான் கொடுக்குறோம். என்னை படம் ஆரம்பிச்சு அவர் ஃபர்ஸ்ட் இதுக்கு தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க, ஒரு பெரிய அமௌண்ட் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும் தான் நான் பொறுப்பாண்ணா, எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பா கொடுங்க, 100 ரூபா வந்துரும்னே. நான் சொல்ற பெரிய அமௌண்ட் தான் சொல்றேன், நான் கொடுக்கலாம். ஒரு நிமிஷம் இங்க செந்தில் நேற்று கொடுக்குறேன். அண்ணன் அதே தான். என்னண்ணே
குமாரை பார்த்தா ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் அவன் மேல எந்த தப்பான இது இந்த எதுவுமே இல்ல, சரி அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல இல்ல உங்களை கேட்டு கொடுக்கணும், கொடுக்கட்டுமா 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 அந்த கொடுத்துருக்கிட்டே கண்டிப்பா வந்துடும்னே அப்படின்னு. ஓகே, பக்கத்துல வேற யாரு இருக்காங்கன்னு கேட்டேன். இல்ல இல்ல 2 டிஸ்ட்ரிபியூட் இங்க இருக்காங்க, மத்தால அங்க இருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்றாரு. எங்க அண்ணன் அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்க அண்ணன் சசிகுமார் அண்ணே. அண்ணே உங்களுக்கு வார்த்தை இல்லைண்ணே, நான் ஆரம்பத்துலேருந்து உங்க கூட இருக்கேனே, காமெடி அண்ணன் உங்க கூட இருக்கேனே, இப்போ உங்க கூட தான் நான் இருக்கிறேன், நீங்க எப்பவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புறேனே. எந்த விதத்திலும் நீங்க விட்டு கொடுத்ததே இல்லைண்ணே எங்கேயுமே. அதே நேரத்தில் லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன். அவனுக்காக நான் வர ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க. நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு. அதே மாதிரி உங்களுக்கு பெருந்தன்மை இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நான் அவனுக்காக ஹெல்ப் கூப்பிட்டு அது எனக்கு ஹெல்ப் ஆயிடுச்சு. இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஹீரோ யாருமே இவ்வளவு ஓப்பனா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது மிகப்பெரிய இதுதானே. நீங்க ரொம்ப நன்றி. இப்பவும் சொன்னேன், எப்பவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ, எங்களுக்கு நீங்க தானே ஹீரோ, எனக்கு எப்பவுமே நீங்க தானே ஹீரோ அப்படின்னு. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்து. அடுத்தடுத்து திருப்பி எங்க படத்தை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.